அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம இந்த 3 சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். பிஜிடிஆர்பி, யூஜிசி நெட், டிஎன்செட், இப்போ வருகிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ 61 கொஸ்டின் பாருங்கள். த ஃபஸ்ட் ஃப்ரேஸ் ஆஃப் அ நேஷனலைசேஷன் பேங்க். 14 பேங்க் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் எப்போ ஆரம்பித்தது? 1969. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். என்ன 2 விஷயம் நமக்கு தெரிய வரணும்? ஃபஸ்ட்டு எது வந்துச்சு, லாஸ்ட்டு எது வந்துச்சு, அது நமக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேசஸ் ஆஃப் நேஷ்னலைஸ் பேங்க் பார்த்திங்கன்னா 1969 பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் 14 பேங்க்ஸை 1969 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா 1980 6 பேங்க்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் பேங்க் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது. மற்றதெல்லாமே கடைசியாக தான் அடுத்தடுத்து தான் வந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம ஏவை நம்ம ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீமா ஆக்ட். ஸோ ஃபீமா ஆக்ட் 1999 ஃபீமா ஆக்ட் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு 2 தெரிஞ்சாலே போதும். நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போவோம். ராக்னர் நஸ்க், அதுக்கு முன்னாடி ரோஸ்டன் ரோடன், குன்னல் முண்டல், ஹிக்ஸ்மேன். ஸோ இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ராக்னர் நக்ஸே இவர் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். இவர் சொன்ன ராக்னர் நக்ஸே சொன்ன கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் குரோத், த தியரி ஆஃப் அண்ட் பேலன்ஸ் குரோத். குன்னர் முண்டல் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, குன்னர் முண்டல்னால பேக் வாஷ் எஃபெக்ட். அதுக்கு மாதிரி ரோடான் பிக் புஷ் தியரி, ஹிக்ஸ்மேன் பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் குரோத். ஸோ இது நம்ம எல்லாம் நமக்கு இந்த கான்செப்ட்டு குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட கான்செப்ட் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து அதேமாரி குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க. லோ இன்கம் ஈக்குலிபிரியம் ட்ராப், இது யார் சொன்னது? நெல்சன். லோ இன்கம் ஈக்குலிபிரியம் ட்ராப்னா யார் சொன்னது? நெல்சன். இது நமக்கு ஒன்று தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு உண்டான ஆன்சர் பி. அப்போ பாவர்ட்டி மெஷர் பாருங்கள். பாவர்ட்டி மெஷரில் டெண்டுல்கர், சுரேஷ் டெண்டுல்கர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா லேசி ஃபேரு ஆடம் ஸ்மித்து. அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் ஆர்மி காரல் மார்க்ஸ். ஸோ அடுத்து நம்ம ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டே போயிடலாம். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நமக்கு லேட்டாக தான் ஆகும். ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஓகே, 64th ஆன்சர் 4. 65 பார்த்தீங்கன்னா சி, இதோட ஆன்சர் சி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் தி பட்ஜெட் ஆஃப். இந்த ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2005 to 2006 இந்த ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டக்குன்னு ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இல்லைனா சீரீஸ் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஸ்டாப் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிங்க. இதோட ஆன்சர் பி. ஸோ இது மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்டிருக்கேன். ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜாக்கப் வைனர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாலே த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அண்ட் க்ரோத், ஜாக்கப் வைனர் என்ன கான்செப்ட் சொன்னார் அப்படின்னு சொல்லி நமக்கு அது மட்டும் ஒன்று தெரிஞ்சால் நமக்கு போதும். இப்போ ஜாக்கப் வைனர் என்ன கான்செப்ட் சொன்னார்? ட்ரேட் கிரியேஷன் அண்ட் ட்ரேட் டைவர்ஷன் எஃபெக்ட். இந்த கான்செப்ட் சொன்னது யாருன்னா ஜாக்கப் வைனர். ட்ரேட் கிரியேஷன், ட்ரேட் டைவர்ஷன் எஃபெக்ட். ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம இன்டர்நேஷ்னல் தியரியில் நம்ம படிப்போம். ஸோ அடுத்து லா ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ், இது சொன்னது யாருன்னா ஆடம் ஸ்மித். இது நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கம்பேரட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் ரெக்கார்டோ, மாடர்ன் தியரி ஹிக்ஸ் அண்ட் ஹோலின், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு ஹபலர்.
பிக்யூன் சப்சிடி அப்படின்னா என்னென்னா மூவ் ப்ரொடக்ஷன் டு தி sociality optimum level of an output. அது பாருங்க which code is used for classify the goods and service under GST. HSN code. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் 72 கொஸ்டின் பாருங்கள். மார்ஜினல் ஸ்டாண்டர்ட் ஃபெசிலிட்டி ரேட் அண்ட் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டி த பேங்கிங் ஆப்ரேஷன். Demand for production could be more inelastic. The commodity is necessary in the nature. The agriculture price support program is an example of price floor. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நம்ம இப்போதைக்கு நம்ம ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். வீக் ஆர்டரிங் சொன்னது யாருன்னா ஜேஆர் ஹிக்ஸ். Under dumping, so horizontal line. Under dumping, the foreign market demand curve faced by the monopolistic is an horizontal line. Who developed the theory of a long-run growth equilibrium by means of two demand curve? Chamberlain. The concept of an existing capacity is associated with monopolistic competition. Who first introduced the implicity and marginal principle in distribution? David Ricardo. Quasi rent அப்படின்னா income derived from the machines and other appliances made by the man in short run. According to neoclassical economics, the rate of interest is determined by the demand for and supply of a loanable fund. The economics who viewed the profit or dynamic surplus is J.B. Clerk. The epicenter of an formal protest is the Punjab and Haryana. The steel plan. So இதெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். The second 5-year plan. Annual plan was launched for the first time. Annual plan 1966 to 1969. The Fisher Idle Index or geometric index, lapse and patch ரெண்டுமே நான் அதை குறிக்கிறதா Fisher Idle Index. The term gross national happiness was coined by Bhutan King. ஸோ இதை அரேஞ்ச் நீங்கள் ரோஸ்ட் அவுட் ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நிறைய வாட்டி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரெடிஷ்னல் சொசைட்டி. இது ஒன்று தெரிஞ்சால் போதும். லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரைவ் டு மெச்சூரிட்டி, அதுக்கப்புறமா ஏஜ் ஆஃப் அண்ட் மாஸ் கன்சப்ஷன். ஸோ ட்ரைவ் டு மெச்சூரிட்டிக்கு அப்புறமா ஏஜ் ஆஃப் மாஸ் கன்சப்ஷன். இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 89 கொஸ்டின் பாருங்கள். ஸோ நம்ம மின்ட் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் டியூலிசமை பற்றி மின்ட் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா வாட் இஸ் மீன் பை autarky in the international trade, the idea of an self-sufficient and no international trade by the country. அதுவும் unemployment may be result when some worker are temporarily out of work with changing job. Frictional. The market failure arises as a result of all the above. Who name is associated with the uncertainty bearing theory of profit? Knight. அதுக்கப்புறம் discrimination of a monopoly, more elastic. Monopoly firm is a non-existence. Which among the following is not a part of a factor of production? Wage. So factor of production, it's not a part of a factor of production. Land labor capital organization தான் நமக்கு factor of production. Wage factor of production கிடையாது. அதுவும் monetary policy in India is formulated by the Reserve Bank of India.
In India, the system of decimal coinage was introduced on 1st April 1957. Section 24 Reserve Bank of India Act 1934, Reserve Bank of India may issue the banknote for the maximum denomination of 10,000 rupees. So maximum RBI என்ன பண்ணலாம்னா 10,000 rupees வரைக்கும் 10,000 rupees நோட் அதை வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். Which one of the following committee is an associate with the banking sector reform in India? Narasimha Committee. The fiscal policy means the policy relating to the government spending, taxation and borrowing. The tariff 20% அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம இது பண்ணோன்னா அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் டேரிஃப். பர் யூனிட்னாலே நம்ம ஸ்பெசிஃபிக் டேரிஃப். Which one of the following is not a monetary tool? So இல்லை deficit financing is not a monetary tool. ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன கேட்டிருக்கேன், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் தான் ப்ளூ ரெவல்யூஷன். Who is the benefit during the money inflation? Borrower. Which one of the character in indifferent curve is vertical line? ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸு. த டிகிரி ஆஃப் மோனோபோலி பார்த்தீங்கன்னா P minus MC divided by P. The wage was propounded by the Profit Walker Residual Climate Theory. The theory of wage, Profit Walker, இந்த தியரியை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிடுவல் கிளைமேட் தியரின்னு சொல்லுவோம். இது 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இதை பற்றி இருக்குது. At present, India is following the floating exchange rate. India எந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபாலோ பண்ணுது? ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன? நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் த நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். Monopoly resort the price discrimination depending upon the elasticity of demand. The economic planning is essential feature of socialistic economy. During period of inflation, the tax rate should be increased. Which is the biggest tax paying sector in India? It's a industrial sector. Biggest tax paying sector கேட்டிருக்காங்க, அதை இண்டஸ்ட்ரியல் செக்டர். இது நம்ம ருபீஸ் கம்ஸ் எங்கேருந்து நமக்கு ருபீஸ் வருது, இது நம்ம பட்ஜெட்டில் நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா 200 கொஸ்டின் இருக்குது. நம்ம இந்த சீரீஸ் நம்ம இன்னும் இழுக்க வேணாம், இதுலேயே நம்ம முடிக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ மாஸ்டர் ஆஃப் அண்ட் பார்ஷியல் அனாலிசிஸ் Alfred Marshall. Indian making double taxation avoid the agreement with other country for the promotion of bilateral trade. Consumption for the sake of enjoying the social acknowledgement is called conspicuous consumption. BSE Sensex is based on how many stocks? Based on 30 stocks. The SIG unit refers to BIFR, the Board of an Industrial and Financial Reconstruction. இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்பாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கிங்க. The concept of duopoly was introduced by Cournot. Which one of the following is not a qualitative credit control measure of an RBI? C. Qualitative கேட்டிருக்காங்க, C என்பது quantitative. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் கிடையாது. The 12th 5-year plan is operating from the period 2012 to 2017. ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி பிளான். The national income is the sum of total of factor of income. ஸோ ஆன்சர் பாருங்கள், ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். டைமண்ட் ஆர் ப்ரைஸ்ட் ஹையர் தென் வாட்டர். ஸோ
So diamond priced higher than water. The marginal utility to buyer is higher than the water. அதுக்கப்புறம் not an investment expenditure in goods and services. எது அப்படின்னு கேட்டால் the purchase of an house. Which one of the following is an represented the saving of an private corporation sector? A. National income according the system in India is classified into C. Income, product and expenditure. The high power money is D. Currency held by the public and reserved with central bank. So Milton Friedman was leader of B. Chicago School. A money multiplier is an money supply and monetary base. Indian Special Economic Rules Amendment came in the year 2006. The Community Development Program was launched in the year 1952. So இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். The market in which the loan of an money can obtain is called C. The money market. ஸோ இதெல்லாம் கொலாபரேஷன் யூஜிசி நெட்டு பிஜிடிஆர்பி டிஎன்செட்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நமக்கு அடுத்த வர பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இது பயன்படுத்தும். If the total product increase at the diminishing rate, then the marginal product is B. Decreases. The monetary and credit policies announced by which one of the following? Reserve Bank of India. According to Census 2011, what was the population growth rate of India from 2001 to 2011? So 17.72. The Indian state with the lowest density of population according to 2011 census is Arunachal Pradesh. Who invented the Human Development Index? Mahbubul Haq. Where is the headquarters of Reserve Bank of India? Mumbai. India ranked 2020 Human Development Report is 131. ஸோ இப்போது சமீபத்தில் எவ்வளோ இருக்குது? இந்தியா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டு 132. Which one of the following is an regulator of a credit rating agency in India? SEBI. அதுக்கப்புறம் in the national context, which one of the following indicated the macro approach? Inflation in India. அதுக்கப்புறம் பாருங்கள், இட்ஸ் மீட் ஆன்சர் டெஃபிசிட் ஃபினான்சிங். 147 உடைய ஆன்சர் டெஃபிசிட் ஃபினான்சிங். 148 உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2004. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம படித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா லென்த்தியாக போயிடும் வீடியோ. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி 200 கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருவோம். 149 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. 150 த இண்டெக்ஸ் நம்பர்